எல்லாரும் தம்ப்நெயில் பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க. பிசி வேகன்சி 3363 நோட்டிஃபிகேஷன் எந்த மாதத்தில் எதிர்பார்க்கலாம், எவ்வளோ மார்க் எடுத்தால் சேஃபான மார்க் அப்படிங்கிற டவுட் எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம பார்த்துக்கலாம். சரிங்களா? ஓகே, வெல்கம் டு டுடே எஜுகேஷன் தமிழ். ஓகே, வேகன்சி பற்றி நம்ம இப்போ பார்த்தோம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி முதல்வர் என்ன சொல்லிருப்பார் அப்படின்னா, பிசி வேகன்சி 10,000 சம்திங் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருப்பாங்க. ஸோ நம்ம எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணோம் அப்படின்னா 8,000 சம்திங் வரும் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணி வச்சுருந்தோம். பட் ஆனால் இப்போ ரீசெண்டாக சட்டசபை நடந்துச்சுல, அதில் பிசியோட வேகன்சி 2,833 தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம முதல்வர் மு.க. ஸ்டாலின் அறிவுறுத்திருந்தாங்க. சரிங்களா? ஸோ இப்போ நம்மளுக்கு இந்த வேகன்சி வருமா, இல்லை இதுக்கு முன்னாடி இதே தான் சொன்னாங்க, 10K சம்திங் சொன்னாங்க, பட் இப்போ சொன்னதாக வருமா அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா, கண்டிப்பாக இப்போ சொல்கிற வேகன்சி தான் நம்மளுக்கு ஃபில் ஆகும். இது கூட எது ஆட் ஆகும் அப்படின்னா, ஃபயர்மேன் எல்லாமே ஆட் ஆகி ஒரு 3,363 வேகன்சி, ரொம்ப லோவான வேகன்சி தான். பட் இதுதான் இந்த 2025க்கான வேகன்சி, 3,363 வேகன்சி வரும். சரிங்களா? ஓகே, இதே சட்டசபையில் என்ன சொல்லிருந்தார் அப்படின்னா, நம்ம மு.க. ஸ்டாலின் என்ன சொல்லிருந்தாங்க அப்படின்னா, டிஎம்கே பீரியடில் அதிகமான வேகன்சி நம்ம ஃபில் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரிங்களா? ஸோ இது உண்மைதானா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அதாவது ஏடிஎம்கே இதுக்கு முன்னாடி நடந்துச்சு பார்த்தீங்களா, ஏடிஎம்கேல ஒவ்வொரு வருஷத்தோட வேகன்சி எப்படி இருக்கும் அப்படின்னா 10,000 சம்திங் அல்லது 11,000 சம்திங் இருக்கும். பட் ஆனால் டிஎம்கே பீரியடில் இது வர நடந்தது எல்லாமே 3,000 சம்திங் மேலே எதுவுமே இல்லை. சரிங்களா? ஓகே, அதாவது சரி ஓகே, ஒவ்வொரு இயருக்கும் 3,000 சம்திங் கிட்ட வேகன்சி விட்டுருந்தாங்க. பட் 2024 எக்ஸாம் நடக்கவே இல்லை. 2023 3,000 சம்திங் தான் வேகன்சி விட்டாங்க. 2024 எக்ஸாம் நடக்கவே இல்லை. இப்போ 2025 நம்ம அதிகபட்சமாக எதிர்பார்த்துமே நம்மளோட வேகன்சி அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப லோவான வேகன்சி தான். சரிங்களா? ஓகே, இதுக்கப்புறம் நம்ம இதை அரசியல் ரீதியாக கொண்டு போகணும்னா 2026க்கு நம்ம எப்படி யாரை செலக்ட் பண்ணோம் அப்படிங்கிறத கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. சரிங்களா? ஏன்னா டிஎம்கே பீரியடில் கண்டிப்பாக காவலர்களுக்கான வேகன்சி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே அடிமட்டத்தில் தான் குறைச்சிருக்காங்க. சரிங்களா? ஓகே, இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நம்மள பல பேர் என்ன நினைக்கலாம் அப்படின்னா, நம்மளுக்கான வேகன்சி ஒரு வேகன்சி தானே, ஸோ அதை நம்ம கண்டிப்பாக கரெக்டாக படித்தோம் அப்படின்னா நம்ம தட்டி தூக்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க. ஓகே, நான் அதை பற்றி குறையே சொல்லலை. கண்டிப்பாக நல்லா படிங்க, நல்லா கிடைக்கும். சரிங்களா? ஓகே, ஆனால் அதை நம்ம விட்டுறலாமே. இப்போ நம்மளோட வேகன்சி 3,000 சம்திங், பட் எக்ஸாம் எழுதுகிறவங்க எவ்வளோ லேக்ஸில் எழுதுகிறாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். பட் எவ்வளோ லேக்ஸ் எழுதினாலுமே கண்டிப்பாக ஷியூராக சொல்லலாம் 10,000 சம்திங் காக்கி தான் என்னோட உயிர், கண்டிப்பாக காக்கி யூனிஃபார்ம் போட்டே ஆவேன் அப்படின்னு எழுதுகிறவங்க 10,000 சம்திங் நான் லோவாக தான் சொல்கிறேன். 10,000 சம்திங் கண்டிப்பாக அப்படி தான் எழுதுகிறாங்க. சரிங்களா? ஸோ இவங்களுக்கான வேகன்சியாச்சும் நம்ம ஃபில் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்கிறேன். ஏன் சொல்கிறோம்னா, லாஸ்ட் இயர் வேகன்சி ஃபில் பண்ணவே இல்லை. சரிங்களா? லாஸ்ட் இயர் வேகன்சி ஃபில் பண்ணவே இல்லை. பட் இருந்தாலும் இந்த வருஷம் லோவான வேகன்சி விட்டுருக்காங்க. லோவான வேகன்சி விட்டவங்க அப்படின்னா ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுக்க மாட்டாங்க. ஸோ அதுக்காக அந்த 3,000 சம்திங் தான் செலக்ட் ஆக போகிறாங்க. அப்போ இதுக்காகவே படித்தவங்க யாரும் உள்ளே போகிற மாதிரி இருக்காது. சரிங்களா? ஏன்னா இப்போ 10,000 சம்திங் விட்டாங்க அப்படின்னா அதுக்காக படித்தாதான் படிக்காதவங்க அப்படிங்கிறது உள்ளே போக போகிறது இல்லையே. எல்லாருமே படித்து கட் ஆஃப் உள்ள அவங்க உள்ளே போக போகிறாங்க. ஸோ கண்டிப்பாக கூட, அதாவது அதிக பேருக்கு வாய்ப்பு கிடைக்கும். இந்த 10,000 சம்திங் விட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதிக பேருக்கு வாய்ப்பு கிடைக்கும். இந்த ஒரே ஒரு இதுக்காக மட்டும்தான் சொல்லுது. சரிங்களா? இதே 2019 2020 அந்த மாதிரி இயர் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 10,000 சம்திங், அதாவது 11,000 சம்திங் கிட்ட வேகன்சி வந்துச்சு. சரிங்களா? இந்த வேகன்சியில் நம்மளுக்கு அப்போ பிசியோட கட் ஆஃப் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 45+ தான் இருக்கும். சரி, மேக்ஸிமம் 45+ தாண்டணும் அப்படின்னாலே நம்ம உள்ளே போகிற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஆனால் இப்போ இவங்க வேகன்சியை கம்மி பண்ணதுனாலையும் டோட்டலாக எல்லாத்தையுமே கீழே கொண்டு வந்ததுனாலையும் நம்மளோட கட் ஆஃப் இப்போ எவ்வளோ வருது அப்படின்னா 65+ இருந்தால் தான் சேஃப். 60+ கூட எடுத்து கூட ரிஜெக்ட் ஆனவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. சரிங்களா? பட் ஆனால் நம்மளுக்கு 65, அதாவது எதுவுமே இல்லை, பிஹெச்டிஎம் இல்லை, ஸ்போர்ட்ஸ் இல்லை, அப்படி எதுவுமே இல்லை அப்படின்னா நம்ம கண்டிப்பாக 65 எடுத்தால் மட்டும்தான் நம்மளால் உள்ளே போக முடியுது. சரிங்களா? ரெண்டாவது, ரொம்ப லோவான வேகன்சி லாஸ்ட் இயர் விடவும் இல்லை. நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பாக எலெக்ஷன் சொல்லி அப்படியே விட மாட்டாங்க, ஏஜ் ரிலாக்ஸேஷனும் தர மாட்டாங்க. பட் ஆனால் லோவான வேகன்சி விடுறாங்க. ஸோ கண்டிப்பாக யோசிச்சு பண்ணுங்கள் டிஎம்கே பீரியடை. சரிங்களா?
ஓகே. ஏடிஎம்கே பீரியடில் 10K ஆர் 11K அந்த மாதிரி சம்திங்லாம் வந்துட்டு இருந்துச்சு. நம்ம அரசியல் ரீதியாக எதுவுமே போகணும்னா டிஎம்கே பீரியடில் இவ்வளோ கம்மியாக தான் வந்திருக்கு. சரிங்களா? ஓகே. எவ்வளோ மார்க் எடுத்தால் சேஃபான மார்க்? இப்போ 2025 வேகன்சி 3363 வேகன்சி தான் வருது. லோவான வேகன்சி தான். இதில் எவ்வளோ மார்க் எடுத்தால் சேஃபான மார்க் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, கண்டிப்பாக நம்ம அடித்து சொன்னோம் அப்படின்னா 65+ கண்டிப்பாக வேணும். சரிங்களா? 60+ வந்து சேஃப் மார்க்னு சொல்லலாம். பட் ஆனால் பெர்ஃபெக்டான ஒரு சேஃப் மார்க் அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. ஏன் அப்படின்னா 60 எடுத்துகிட்டு கண்டிப்பாக ஃபிசிக்கலில் கொஞ்சம் லைட்டாக மார்க் கம்மியானாலும் சரி, ஸ்போர்ட்ஸு பிஎஸ்டிஎம் இல்லை அப்படின்னாலும் நம்மளுக்கு வீக் ஆகிடுது. ஸோ 65+ தான் கண்டிப்பாக சேஃபான மார்க். சரிங்களா? நம்ம சேனலை பார்த்துட்ருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட டார்கெட் 68. ஏன்னா இப்போ இவங்களோடது நம்ம எதுவுமே அரசியல் ரீதியாக போக வேணாம். பட் அவங்களோட வேகன்சி தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் இருந்தாலும் நம்மளோட தரத்தை நம்ம காமிச்சே ஆகணும். ஸோ கண்டிப்பாக 68+ எடுத்தால் மட்டும்தான் நம்ம உள்ள லெவலாக நிற்க முடியும். சரிங்களா? அதுக்குன்னு 70K, அதாவது 70க்கு 68+ எப்படி சார் எடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்க அப்படின்னா அவ்வளோ கஷ்டம்லாம் இருக்காது. படிக்காமல், அதாவது ஷியூராக படிக்காமல் போனோம் அப்படின்னு வச்சிங்களேன், ஏதோ நம்ம 10th நடத்துனதை வச்சு அந்த இதை ஞாபகம் வச்சு அப்படியே படிக்காமல் போனால் கூட கண்டிப்பாக 50+ மார்க் நம்ம எடுக்கலாம். 70க்கு 50+ மார்க் வந்து ஈஸியாக தான் இருக்கும். நம்ம என்றைக்கோ படித்ததை நம்ம அடிச்சு விட்டோம் அப்படின்னா அந்த 50+ மார்க் வரும். சரிங்களா? ஓகே. அப்போ 68+, அதாவது அந்த லாஸ்ட்டு உள்ள 10 ஆர் 15 இருக்குது பார்த்தீங்களா, அந்த 10 ஆர் 15 தான் கட் ஆஃபாக நிர்ணயிக்கும். இந்த மார்க் மட்டும்தான் நம்ம உள்ளே போகிறோமா இல்லை வெளியில் வரோமா அப்படிங்கிறது. சரிங்களா? ஸோ இது வந்து நம்ம கஷ்டப்பட்டு படிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஸோ கரெக்டாக கான்செப்ட் படி ஈஸியாக படித்தோம் அப்படின்னா 68+ நம்ம எடுத்துடலாம் கண்டிப்பாக. ஏன்னா 2 மார்க் மட்டும்தான். நம்மளோட மைண்டில் எப்படி இருக்கணும் அப்படின்னா, நம்ம சேனலில் பார்க்குற எல்லாத்துக்கும் எப்படி இருக்கணும் அப்படின்னா, 2 மார்க் மட்டும்தான் ஏதோ ஒரு இடத்துல அடி ஆகலாம். மற்றபடி கண்டிப்பாக எல்லாமே அட்டன் பண்ணியே ஆகணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மள பிசி, அதாவது பிசிக்கான அப்டேட் எல்லா வீடியோவும், என்னென்ன கொஸ்டின் இம்பார்ட்டன்ட், எந்தெந்த சிலபஸ் வைஸ் எது இம்பார்ட்டன்ட் எல்லாமே வந்துக்கிட்டே இருக்கும் நம்ம சேனலில். சரிங்களா? ஓகே. வேகன்சி அப்படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா 10K சம்திங் விடுற மாதிரி சொல்லிருந்தாங்க முன்னாடி. பட் ஆனால் கண்டிப்பாக இப்போட வேகன்சி எவ்வளோ வருது அப்படின்னா 3363 வேகன்சி தான். சரிங்களா? வேகன்சி அப்படின்னா அது நம்மளுக்கான சேஃப் மார்க் அப்படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா 65+ சேஃப் மார்க். நம்ம சேனலில் வாட்ச் பண்ணுற எல்லாருமே 68 டார்கெட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம அடித்து தூக்கலாம். சரிங்களா? ஓகே. இந்த நேரத்தில் எந்த சாங் ஞாபகத்துக்கு வருது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ரெட் படத்தில் இருந்து அஜித் சாங், அதாவது போட்டிகள் நிறைந்த உலகம் போட்டி போட்டு முந்தி விடு. சரிங்களா? அதாவது போட்டிகள் நிறைந்த உலகமாக தான் இருக்குது. போட்டி போட்டு முந்தினா மட்டும்தான் நம்மளுக்கான ஜாப் நமக்கு கிடைக்க போகுது. சரிங்களா? ஓகே. 2025க்கான பிசி அப்டேட், அதாவது சிலபஸ் வைஸ் எது இம்பார்ட்டண்ட், கொஸ்டின் என்னென்ன கொஸ்டின் இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறது நம்ம ஒரு பிளேலிஸ்ட்டாக 2025 பிசி அப்படின்னு சொல்லி ஒரு பிளேலிஸ்ட்டு க்ரியேட் பண்ணி அதுக்கான பேசிக்கான அப்டேட் மட்டுமே நம்ம எல்லா வீடியோவுமே அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தென் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாரும் பிசி எக்ஸாமுக்காக படிக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட சேனலை ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? ஓகே. இது போக நம்ம சேனலில் என்ன போட்டிருக்கோம் அப்படின்னா, ஹிஸ்ட்ரி, அதாவது நம்மளுக்கு சோசியலில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறது தான் கஷ்டமாக இருக்கும். ஆனால் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப ஈஸியான சப்ஜெக்ட். அதை எப்படி படித்தா ஈஸி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, புரிஞ்சு படித்தா, கதையாக படித்தா ரொம்ப ஈஸி. அது எப்படி கதை வடிவில் படிக்கலாம் அப்படிங்கிறது ஹிஸ்ட்ரி அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் டோட்டலாக சிந்துவெளி நாகரிகத்திலிருந்து வேதகாலம், புத்தம், சமணம் எல்லாமே தொடர்ச்சியாக கண்டினியூட்டியாக எல்லா வீடியோவுமே போட்டிருக்கோம். ஸோ மறக்காமல் அந்த வீடியோவும் பார்க்காதவங்க பார்த்துருங்க. ஓகே. தேங்க்யூ.